விகாரைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட மஹிந்தவின் ரகசிய அறை வெளியான காணொளியால் பரபரப்பு. மஹிந்த ராஜபக்சவுக்கு கீழே பணியாற்றிய அத்தனை அதிகாரிகளுக்கும் வந்த சிக்கல், ஒருவர் அதிரடி கைது. சமூக வலைதளங்களில் கேவலமாக கதைப்பது வீரம் என்று நினைக்கும் அரசியல்வாதிகள், கடும் தொனியில் திட்டிய ஜீவன் தொண்டமான். தமிழ் மாணவர்களுக்கு கசிப்பு குடிக்க கொடுத்த இராணுவ சிப்பாய் அதிரடி கைது. சட்டமா அதிபரின் சர்ச்சை, அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாடு, அரசாங்கத்தின் சுயாதீனமான பதவியா என்று சஜித் கேள்வி. டிக்டாக்கில் கதைத்து ஹோட்டல் வரை சென்ற வங்கி ஊழியருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழ்ப்பாணம் வெறும் உலக கிண்ணம். குருநாகலில் அமைந்துள்ள பிரபலமான விகாரை ஒன்றுக்குள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாவித்த அதிசொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ரகசிய அறை தொடர்பில் விகாரையை சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்கள் இப்பொழுது பேசுபொருளாகியுள்ளதோடு அந்த காணொளிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இது தொடர்பான செய்திகளையும் வெளியிட்டுள்ளது. மஹிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாக குறித்த தேரர் தெரிவித்துள்ளதோடு ஹசினி என்ற ஒரு பெண் வந்து தங்குவதாக குறித்த காணொளியில் தேரர் பகிர்ந்துள்ளார். குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ச இரவு நேரம் இருப்பதில்லை என்றும் அவசரமாக வருகை தந்து பல மணி நேரம் இருப்பார் என்றும் அங்கு உள்ள தேரர் தெரிவித்துள்ளார். குறித்த காணொளியில் அறையில் அதிசொகுசான கட்டிலும் மெத்தை போடப்பட்டுள்ளமையும் குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளமையும் அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகுசான விலை உயர்ந்த பொருட்களால் அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அறையில் இருந்து யாரும் பார்க்காத வண்ணம் வெளியில் போகக்கூடிய சிறிய கதவும் அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்கு வருவதற்கான நுழைவாயில் காணப்படுவதாக குறித்த தேரரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அங்கு உள்ள சிரேஷ்ட பிக்கு ஒருவர் இந்த ரகசியத்தை மறைப்பதற்கான கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களுக்கு இதை மறைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் கேவலமாக கதைப்பது வீரமான விடயம் என்று சிலர் நினைக்கின்றார்கள். அதற்கு பெயர் வீரமல்ல, அரசியல் சுயநலத்தோடு தலைக்கணத்தால் வரும் முட்டாள்தனம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். இன்று காலைய அமர்விலேயே சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தை பற்றிய பேச்சு ஒன்று எடுக்கப்பட்டது. இந்த மன்றம் 2005 தான் உருவாக்கப்பட்டது. உங்களுடைய ஜனாதிபதியும் 2005 ஆண்டில் நாடாளுமன்றத்தில் தான் இருந்தார். அவரும் சேர்ந்துதான் இதை உருவாக்கினார். காணி இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கும் 50 லட்சம் வழங்கப்படும் என தெரிவித்தார்கள். ஆனால் இன்று மலையகத்தில் 90% காணி இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த பணம் கொடுக்கப்பட்டு விட்டதா என்று கூறுங்கள் என இவர் கேள்வியை எழுப்பியுள்ளார். திருகோணமலை கோமரங்கடவுள அடம்பன பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு குடிக்க கொடுத்ததாக ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் நேற்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் குறித்த சிறுவர்களை அழைத்து சென்று கசிப்பு கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் குறித்த மாணவர்களை கோமரங்கடவுள பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சட்ட வைத்தியரின் பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 8ஆம் தரத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கே கசிப்பு அருந்த கொடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் குறித்த மாணவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் கோமரங்கடவல போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அனுசோ பெல்பிட்ட எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஊடக அமைச்சின் செயலாளராகவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவராகவும் இவர் பதவி வகித்துள்ளார். அனுர அரசாங்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிக்கு கூட ஊழல் குற்றச்சாட்டுகளில் வழக்கு தொடரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 46 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றதற்கான மூலத்தை வெளியிட தவறியதற்காக இவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் அவருக்கு கீழ் கடந்த 2005 ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் நிறைவடையும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவால் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது நிதி மோசடி குற்றங்களை சுமத்தியிருந்தாலும் அப்போது அவரை சூழ்ந்திருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் தற்போது
தற்போதைய அமைதியான கொள்கையை பின்பற்றுவதாக குறித்த பிரதிநிதிகள் விமர்சன ரீதியாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வரம்பெற்ற செல்வம் குறித்த தகவல்களை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியும். அவர்களின் தரவுகளை வைத்துக் கொண்டு முறையான விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் கோரியிருந்தேன். சேவையில் இணையும் போது எந்த ஒரு சொத்துக்களும் இல்லாத சில அதிகாரிகள் அதற்கு பின் மிகவும் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டதாக கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியில் இந்த சந்தேகத்தை போக்க சுயாதீன விசாரணையை நடத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து தன் மீது துப்பாக்கி சூடு நடத்த முயன்றதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் இன்று பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். இன்றும் நேற்றும் பாராளுமன்றத்தில் எம்பிக்களுக்கிடையில் கடும் வாக்குவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர முன்வைத்த பிரேரணைக்கு நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் எம்பி பதில் கொடுக்கும் பொழுதே இதனை தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தில் நான் நூலிழையில் உயிர் தப்பியிருந்தேன். அதேபோல் 2013ஆம் ஆண்டு எனது அலுவலகத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு ராணுவ ஓட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உள்ளிட்டோர் அப்போது தவிசாளராக இருந்த வேல மாதிலனை கைது செய்து 13 மாதங்கள் சிறையில் தள்ளினார்கள். இதை பற்றி அப்போது எவரும் கதைக்கவில்லை. குறித்த ஆண்டு மே மாதம் அளவில் எமது அலுவலகத்துக்கு வந்து 500 பேருக்கு மேல் எமது அலுவலகத்தை அடித்து தாக்கினார்கள். அப்போது கதைக்காத தயாசிரி ஜெயசேகர, சாமர சம்பத், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் இப்பொழுது மட்டும் குரலை உயர்த்தி கதைக்கிறார்கள் என்றும் ஏன் இவர்கள் தற்போது என்னை இலக்கு வைத்துள்ளனர், ஏதோ ஒரு வகையில் தன்னை அரசியலில் இருந்து அனுப்புவதே இவர்களின் இலக்காக உள்ளது என்று ஸ்ரீதரன் எம்பி இதன்போது தெரிவித்துள்ளார். வன்முறையின் ஊடாக ஆயுதங்களை பிடித்து அரச பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே தற்போது ஜேவிபியின் நிலைப்பாடாக உள்ளது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மகா சங்கத்தினராகவே இருந்தாலும் அவர்கள் தம்மை தாக்கினால் தாமும் பதில் தாக்குதல் நடத்துவோம் என அமைச்சர் லால்காந்த பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். ஜேவிபியின் உண்மையான முகம் இதுதான். இது இலங்கை என்ற நாடாகும். இந்த நாட்டுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பிரதாயங்கள் உள்ளது என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகிறோம். இவ்வாறானவர்கள் தொடர்ந்தும் ஆட்சியில் வைத்திருப்பதா அல்லது ஆட்சியிலிருந்து விரட்டி அடிப்பதா என்பதை மக்கள் தான் உடனடியாக தீர்மானம் எடுக்க வேண்டும். தமக்கு அரசியல் அதிகாரம் இருப்பதாகவும் ஆனால் அரசு அதிகாரம் இல்லை என்றும் லால்காந்த சொல்கிறார். அரசு அதிகாரம் என்பது முப்படைகளை தமது ஆதரவாளர்களை கொண்டு நிரப்புவது. அதே போன்று நீதிமன்றம், அரசு நிர்வாகம் என்பவற்றிலும் கட்சி ஆதரவாளர்களை நியமித்து தனி கட்சி ஆட்சியை நிறுவுவதே அரசு அதிகாரம். பெற்றுக்கொண்டுள்ள அரசியல் அதிகாரத்தை கொண்டு அனைத்தையும் ஜேவிபி மயமாக்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. அவ்வாறு இவர்களால் அரசு அதிகாரம் கைப்பற்றப்படும் பட்சத்தில் இந்த நாட்டில் மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது. பல கட்சி ஆட்சி முறைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நாட்டில் உள்ள சகல ஜனநாயக சக்திகளும் இணைந்து இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும். அரசியல் பேதங்களை துறந்து ஐக்கியத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். டிக்டாக் மூலம் ஏற்பட்ட நெருங்கிய உறவில் தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் பெருந்தொகை பணம் மற்றும் நகைகளை இழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சமூக ஊடகம் மூலம் அறிமுகமான நண்பர் கடந்த 19ஆம் தேதி இரவு பொரலஸ்கமுவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தன்னை சந்தித்ததாகவும் ஒரு வகையான வாசனை திரவியத்தை சுவாசிக்க செய்து தன்னை மயக்கமடைய செய்ததாகவும் அறிய வந்துள்ளது. இதனை அடுத்து மறுநாள் கண் விழித்த நேரம் தான் அணிந்திருந்த 3.5 பவுன் தங்க நகைகள், வங்கி அட்டை மற்றும் 2,58,000 ரூபாய் பணம் ஆகியவை திருடப்பட்டிருப்பதை கண்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டை படுகேன பகுதியில் வசிக்கும் முன்னணி தனியார் வங்கியில் பணிபுரியும் ஊழியர் ஒருவரால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கமைய பொரலஸ்கமுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சட்டமா அதிபர் பதவி தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் சஜித் பிரேமதாச பாராளுமன்றில் இன்று அரசாங்கத்தின் சுயாதீனமான பதவியா என கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற பல்கலைக்கழக திருத்த விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபருக்கு எந்த அழுத்தமும் இல்லாமல் சுயாதீனமாக செயற்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார, அரசியலமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு ஜனாதிபதிக்கு சட்டமா அதிபரை நியமிக்க அனுமதி உள்ளது. ஆகவே சட்டமா அதிபர் பதவி சுயாதீனமான பதவி என்று தெரிவித்துள்ளார். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் நடைபெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் கொழும்பில் காட்சிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கும் எடுத்துவரப்பட உள்ளது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் போட்டிகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெறவுள்ள நிலையில் நெதர்லாந்து, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கொழும்பில் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் ஆட்டத்தோடு உலகக்கிண்ண தொடர் ஆரம்பமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.